தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. நான் தேவ சாயலில் உள்ளேன். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இதுவே இயேசு தன் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் மைய பொருள். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார்? வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அவன் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரத்தை உடையவனாய் இருக்கிறான். ஒரு மனிதனுள் இருக்கும் ஆவியானது தேவன் நம்மோடும் நாம் தேவனோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது. மனிதன் தான் விரும்புவதை தெரிந்து கொள்வதற்காகவே அவனுக்கு தேவன் ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். மனிதனை தவிர வேறெந்த சிருஷ்டிக்கும் இந்த ஆற்றல் கொடுக்கப்படவில்லை. தம்மை போலவே மனிதனும் தான் விரும்புவதை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவனாய் இருக்க தேவன் விரும்பினார். மனிதனின் புறத்தோற்றமாகிய அவனுடைய சரீரமானது அவனுக்குள் இருக்கும் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கும் பகுதியாகும். தேவன் தம்முடைய சாயலின்படியே மனிதனை சிருஷ்டித்ததினால் அவன் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தம்மை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தேவனை முழுமையாக நேசிக்க இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் அல்லவா? தேவனை முழுமையாகவும் நிபந்தனையின்றியும் நேசிப்பது நம் வாழ்வின் நோக்கத்தை பூர்த்தி செய்கிறது. அதற்கு நாம் தேவனை நம் வாழ்வின் உன்னத இடத்தில் வைக்க வேண்டும். தேவன் மேலுள்ள அன்பு குன்றும் போது அல்லது தனியும் போது வேறொன்றும் அதை ஈடு செய்ய முடியாது. நம் வாழ்விற்கான தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன் நாம் தேவனை முழு இருதயத்தோடும் நேசிப்பது அவசியம். தேவன் மீதுள்ள ஆதி அன்பை பலப்படுத்தாமல் அவருடைய சித்தத்தை அறிய நாடும் தவறை ஒரு நாளும் செய்யாதிருப்போமாக. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.